நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான சீரியல்லேருந்து ஹீரோ குவிட் ஆகுறாருங்க. அந்த ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். எஸ், எந்த சீரியல் யார் இவர் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜீ தமிழில் சூப்பர் டூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தாங்க கெட்டி மேளம். இந்த சீரியல் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க முடிய போகுது அப்படின்னு. அதை கேள்விப்பட்டது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. பட் அதெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொன்னது தான் ஆறுதலாக இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது இதில் இதனுடைய ஹீரோ இருக்கார் இல்லையா, எஸ் நம்ம சிபு சூரியன், அதாவது அர்ஜுன் சார். எப்படி ரோஜா சீரியலில் அர்ஜுன் அப்படின்ற ரோலில் வந்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சாரு. ஸோ அவரு தாங்க இப்போது இந்த சீரியல்லேருந்து குவிட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட் கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ரோஜா சீரியலில் பார்த்துட்டு ஐயோ அப்புறம் அவரை பார்க்கவே முடியலையே, அது முடிஞ்சதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அடுத்து விஜய் டிவியில் வந்தாங்க. பட் விஜய் டிவியில் அவருக்கான சரியான வாய்ப்பு அமையல அப்படின்னு தான் சொன்னோம் அந்த சீரியலில். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜீ தமிழில் கெட்டி மேளம் சீரியல் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இதுல இருந்து இப்போ போறாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன இருந்தாலுமே கெட்டி மேளம் சீரியல் 2 ஹீரோ கான்செப்ட்ல தானே போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, சிபு சூரியன் சாருக்கு வந்து அந்த அளவுக்கு ரோல் இந்த சீரியல்ல இல்லை, அவருக்குன்னு ஒரு புது ப்ராஜெக்ட் வரணும். நம்ம பிரியங்கா கூட மறுபடியும் சேர்ந்து சன் டிவியில் ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. புது ஹீரோ யாரு அப்படிங்கறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ சிபு சூரியன் அவர்கள் வந்து கெட்டி மேளம்ல கண்டினியூ பண்ணட்டும்னு நினைக்கிறீங்களா, இல்லை பிரியங்கா கூட சேர்ந்து புது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.